உண்மையாவுமே அண்ணன் இன்னைக்கு செய்த செயல் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன அப்படின்னா, செய்தியாளர்கள லெஃப்ட் ஹேண்ட்ல அண்ணன் வந்து டீல் பண்ணாரு. இதான் ஏற்கனவே பண்ணிட்டாரேப்பா! இன்னைக்கு என்னப்பா அப்படின்னா, இன்னைக்கு வந்து நடந்த விடயத்துல வந்து நான் நிறைய விடயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த விடயத்த இன்னைக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன். என்ன அப்படின்னா, நம்முடைய வீரப்பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு. அதனால அண்ணன் வந்து அவருக்கு நினைவு வீர வணக்கம் செலுத்துவதற்காக அண்ணன் வந்து போயிருந்தாங்க. அப்படி கோயம்புத்தூர் விமான நிலையத்துல அண்ணன் வெளிய வரும்பொழுது பத்திரிகையாளர்கள் இந்த மேகதாட்டு அணை விவகாரமாக அண்ணனிடத்துல கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. அண்ணன் வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. கார்ல ஏறி போயிட்டாங்க. அண்ணா இதை பத்தி நீங்க பேசலாம் வேற யாருன்னு பேசுவா, ஆனா இதை பத்தி நீங்க பேசலாம் வேற யாருன்னு பேசுவா அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் எல்லாம் அண்ணன் கேட்கறாங்க. அண்ணா அதை கண்டுக்கவே இல்லை. அண்ணனோட கார்ல ஏறி போயிட்டாங்க. அதே மாதிரி வீரவணக்கம் செலுத்திட்டு வந்த பிறகும் அண்ணனிடத்துல அந்த அண்ணன் வந்து அந்த நிகழ்வை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அண்ணன்ட்ட கேள்வி கேட்க வரும்போது அண்ணன் வந்து அது இதற்கான நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாவுமே இது வந்து சரியான டீலிங்கா எனக்கு புறப்பட்டுச்சு. இப்படி அண்ணன் இப்படியே இருக்கட்டும், எதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு அந்த செய்தியாளர் சொன்னா இதை பத்தி நீங்க பேசலாம் வேற யாருன்னு பேசுவா அப்படின்னு சொல்லி அந்த செய்தியாளர் கேட்டாரு. நம்முடைய கேள்வி என்னன்னா, இது வரைக்கும் இத்தனை ஆண்டு காலம், இந்த 16 ஆண்டு காலம் இந்த நிலத்தினுடைய எல்லா சிக்கல்களுக்காகவும் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. எந்த சிக்கலையாவது எந்த ஊடகமாவது, எல்லா ஊடகங்களையும் சேர்த்து கேட்போம், எந்த ஊடகமாவது ஒரு விவாத பொருளாக மாத்திருக்கா? காவேரி சிக்கலுக்கு நாம் தமிழர் கட்சி பேசியிருக்கு. காவேரி சிக்கல் குறித்து நாம் தமிழர் கட்சியுடைய காவேரி சிக்கலுக்காக பேசியிருக்கு, இதோடைய கரு என்ன அப்படின்னு ஏதாவது ஒரு விவாதமாக மாறி இருக்கா? மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்கிறீங்களா? மக்களிடத்துல அண்ணன் வந்து 10 நிமிஷம் இல்ல, 1 மணி நேரம் இல்ல, அரை மணி நேரம் இல்ல, 5 நிமிஷம் இல்ல, 1 நிமிஷம் பேட்டி கொடுத்தா கூட அதுல என்னத்த நீங்க உங்களுடைய டிஆர்பிக்கு பேச முடியும், எடுக்க முடியுமோ அதை மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கீங்களே தவிர அவர் பேசின மைய கருத்தை என்னைக்காவது எடுத்து போட்டிருக்கீங்களா? இந்த 16 ஆண்டு காலத்துல என்னைக்காவது அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாரு? நீட்டுக்கு எதிராக ஒரு 2022 நினைக்கிறேன், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய மாணவர் பாசறை வந்து நாங்க போராட்டத்தை முன்னெடுத்தோம். நீங்க எந்த செய்திகளையாவது போட்டீங்களா? அது குறித்து அது குறித்து இந்த தொலைக்காட்சியிலேயாவது விவாதம் வச்சா? இல்ல. இப்படி நிறைய முறை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த போராட்டங்களையும் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் இது வரைக்கும் என்னைக்காவது நீங்க பேசிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி எத்தனையோ நிகழ்வுகளை இந்த நேரத்துல நாங்க எடுத்திருக்கிறோம். எதுக்காவது ஒன்னையாவது நீங்க ஒரு விவாத பொருளாக்கி இப்படி சீமான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசுறீங்களா? ரொம்ப வேணாம். நாம் தமிழர் கட்சி 2016 ஒரு ஆட்சி வரைவை கொடுத்தாங்க. அந்த ஆட்சி வரைவு என்ன அப்படின்னு அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணீங்களா? சரி, அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்க ஒரு உங்களுக்கு வளர்ந்த கட்சியா தெரியல. ஆனா அதே 2019 பாராளுமன்ற தேர்தலில் நாங்க ஒரு ஆட்சி வரைவு வச்சிருந்தோம். இந்த ஆட்சி வரைவு சரியா இருக்குமா இல்லையா அப்படின்னு நினைக்காது இந்த ஊடகமா விவாதம் நடத்திருக்கேன். 2021 ஏதாவது விவாதம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு 8% வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுச்சு. இப்ப 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை நீங்க போக்கஸ் பண்ணீங்களா? இல்ல கட்சி ஆட்சிக்கே வராத, கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகளாகி எந்த ஒரு ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுக்காத டிவிக்கே நீங்க போக்கஸ் பண்ணீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. எந்த ஊடகமாவது நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வரை இப்படி இருக்குங்க, இலவசத்தையே சீமான் ஒழிப்பேன்னு சொல்றாரு, இது சரியா தவறா? எந்த ஊடகமாவது நடத்திருக்கா? ஆடு மாடு மேய்த்துல அரசு பண்ணின்னு சொல்றாரு, இது பாசிபிளா இல்லையா அப்படின்னா எந்த ஊடகமாவது எடுத்துக்கா? நாம் தமிழர் கட்சியில கல்வி கடன் வாங்குற நிலையில என்னுடைய பிள்ளைகள் நான் வச்சிருக்க மாட்டேன்னு சீமான் பேசுறாரு, இது பாசிபிளா இல்லையாங்க அப்படின்னு எந்த இடத்துலயாவது பேசியிருக்கீங்களா? எந்த ஊடகமாவது விவாதத்தை எடுத்திருக்கா? நாம் தமிழர் கட்சியில இப்ப எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சீமான் சொல்றாரு, இது பாசிபிளா இல்லையா அப்படின்னு யாராவது பேசியிருக்காங்களா? தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி சீமான் போறாரு, இது வந்து பாசிபிளா இல்லையா அப்படின்னு எந்த விவாதமாவது நடந்திருக்கா? இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னாவது நீங்க விவாதத்துல பேசியிருக்கீங்களா? இந்த விவாதத்திலயாவது நீங்க பேசியிருக்கீங்களா? இது வரைக்கும் சீமான் அவர்களுடைய கருத்து வச்சு எத்தனை விவாதங்கள் நடந்திருக்கு? எவ்வளவோ விடயங்களுக்கா இப்படி நீங்க பேசலாம் வேற யாருன்னு பேசுவா? எங்க அண்ணன் எல்லாவற்றுக்காகவும் பேசினார். எதை நீங்க விவாதமாக்குனீங்க? எதை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தீங்க? உங்களிடத்துல பேசுறது வீண் அப்படின்னு சொல்லிதான் சீமான் அவர்கள் இதுக்கப்புறம் பேசவே தேவையில்லை, இதுக்கப்புறம் உங்கள்ட்ட பேசுறதுக்கு உங்கள்ட்ட பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன பேசினாலும் நீங்க தவறாதான் கொண்டு போய் சேர்க்க போறீங்க. என்ன பேசினாலும் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் 1 மணி நேரம் ஒரு கூட்டத்துல பேசுவார். 1 மணி நேரம், அதுவும் இந்த குறிப்பா இந்த 2026 தேர்தல்ல எல்இடி போட்டு இந்த தமிழ்நாட்டை நான் எப்படி எல்லாம் மாத்துவேன், கல்வியில எப்படி வச்சிருப்பேன் அப்படின்னு 1 மணி நேரம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார். ஆனா அதுல 1 நிமிடம் 50 வினாடி 30 வினாடிகள் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை விமர்சிச்சிருப்பாரு. அதை மட்டுமே நீங்க செய்திகளாக்குனீங்க. அப்ப மீதி 59 நிமிடம் ஒரு மனிதன் இந்த நாட்டை நான் மாத்துவேன்னு பேசினார்ல, அதையே நீங்க விவாதமாக்கல. அன்னைக்கு தெரியலையா சீமான் தவிர வேற யாரும் இதை பேச மாட்டாருன்னு? ஆனா நீங்களே பேசினேன்னா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கான பதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்குதான் இந்த ஊடகங்கள் உணருதா சீமான் அவர்கள் பேசணும் இந்த குரலுக்கு அப்படின்னு? இந்த பிரச்சனைக்கு சீமான் அவர்கள் பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? எல்லாவற்றிலும் சீமான் அவர்களுடைய கருத்து இருந்துச்சு. எந்த கருத்தை நீங்க வந்து விவாதமாக்கிருக்கீங்க? எந்த கருத்தை நீங்க பேசு பொருள் ஆக்கிருக்கீங்க? இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்களுக்கு எந்த அமைச்சர்களுக்கும் பேசவே தெரியல. நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட மேகதாட்டு அணை விவகாரம் குறித்து கேட்டா அவர் வந்து ஓடி போறாரு. அமைச்சர் ஸ்ரீநாத் கிட்ட தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை குறித்து கேட்டா தூத்துக்குடியில கேளுங்க அப்படிங்கிறாரு.
அமைச்சர் பிரபு அவர்களிடத்துல நீட் தேர்வு குறித்து கேட்டோம்னா அது என்னோட சப்ஜெக்ட் பத்தி மட்டும் பேசுங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு நபர்களை தானே நீங்க ப்ரொமோட் பண்ணி ஊடகங்கள் பெரிதா காமிச்சு அதாவது ஜனநாயகத்தின் 4வது தூண் வந்து ஊடகம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஊடகம் காசுக்கு விலை போய் நீங்க இந்த டிவிக்கு இருக்கக்கூடியவர்களையே அவர்களுடைய எதுவுமே இல்லை, ஒண்ணும் இல்லை. நீங்க சொல்லுங்க, அவங்க ஏதாவது அவங்க இந்த மக்களுடைய சிக்கலுக்காக ஏதாவது நின்றுருக்காங்களா? ஆனா அவங்கள மட்டுமே ப்ரொமோட் பண்ணி ஏதோ இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் வந்து விஜய் அவர்கள் அட்டாக் பண்ற மாதிரியும், விஜய் அவர்களை வந்து அத்தனை கட்சிகளும் வந்து இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் விஜய் அவர்களுக்கு எதிராக நிற்கிற மாதிரியும், விஜய் அவர்களை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் அப்படி நீங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணி எவ்வளவு இது பண்ணிருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து கேக்குறீங்க நான் சீமான் அவர்களுடைய கருத்தை போய் கேளுங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கருத்து என்னன்னு கேளுங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களிடத்துல போய் மைக்க நீட்டுங்க. அவர் பேட்டி கொடுப்பாரா? அவர் ஒரே ஒரு முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரே ஒரு முறை பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா? சந்திச்சு உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாரா? உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல ஒரு மகன். அந்த மகனை நீங்க இழிவுபடுத்தினீங்க, அவருடைய கருத்துக்களை நீங்க புறந்தள்ளினீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்களேன், என்ன இதுக்கு என்ன கருத்து? இந்த மேகதாட்டு அணை விவகாரத்தில் முடிவெடுத்திருக்கு தமிழ்நாடு அரசு. கேளுங்களேன். தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. கேளுங்களேன். 5 காவல் மரணங்கள் நடந்திருக்கு. கேளுங்களேன். ஏன் ஒன்றை கேளுங்க, எதுக்காவது பதில் வருமா? ஆனா சீமான் அவர்கள்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சீமான் என்னாலும் கேள்வி கேட்கலாம், என்ன கேள்வி கேட்டா ஏதாவது ஒரு கேள்வி கேட்போம். அவர்கிட்ட நமக்கு இன்னைக்கு கண்ணாடி கிடைச்சிருச்சு, அவர்கிட்ட கேள்வி கேட்டா இன்னைக்கு கண்ணாடி கிடைச்சிருச்சு, இன்னைக்கு என்ன வேணா நம்ம பேசிக்கலாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு போற போக்கில் சீமான் ஒரு கேள்வியை கேட்டுட்டு நமக்கு இன்னைக்கு ஒரு கண்ணன் தேறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த நிலத்தினுடைய எல்லா சிக்கல்களுக்காகவும் என்ன ஒரு மகன். நீங்க ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட கேள்வி கேட்க வேணாங்க, அமைச்சர் புஷியானதுடைய கேள்வி கேளுங்க, பதில் சொல்லிடுவாரா? அமைச்சர் ஸ்ரீநாத்துக்கு பதில் தெரியுமா? அமைச்சர் கீர்த்தனாக்கு பதில் தெரியுமா? அதுல இந்த அமைச்சர் கீர்த்தனா ஒரு குழந்தையுடைய பாலியல் வன்கொடுமை குறித்து கேட்கும்போது நீங்க இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி பேசுங்க, பொலிட்டிக்கலா பேசாதீங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரியான அமைச்சர்களை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் யார் அப்படின்னா இந்த ஊடகங்கள் தான். இந்த ஊடகங்கள் தான் உங்களுடைய அற்ப டிஆர்பிக்காக, உங்களுடைய அற்ப என்ன சொல்றது, ஒரு நடிகன் முன்னாடியே தெரியணும். ஒரு நடிகன் விஜய் கதவை திறந்து விட்டார், விஜயுடைய கடையூர் கதவு பூட்டியே இருக்கிறார், விஜய் வந்து கொண்டிருக்கிறார், விஜய் வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார், விஜய் லைட்டை ஆஃப் செய்தார், விஜய் லைட்டை ஆன் செய்தார், விஜய் வீட்டை திறந்து விட்டார், விஜய் ஷூ போட்டு விட்டார், விஜய் எல்லாத்துலயும் விஜய் விஜய். நீங்களே ஒரு மனிதன் தன்னுடைய இந்த நாட்டினுடைய எல்லா சிக்கல்களுக்காகவும் பேசினாரு. அந்த மனிதன் குறித்து நீங்க எவ்வளவு நேரம் பேசியிருப்பீங்க? அந்த மனிதன் பேசிய கருத்துக்களையாவது நீங்க பேசியிருக்கீங்களா? அந்த மனிதன் குறித்து நீங்க பேச வேணாம். சீமானண்ணன் குறித்து நீங்க பேச வேணாம். சீமானண்ணன் வந்தாரு, சீமானண்ணன் போனாருன்னு நீங்க பேச வேணாம். சீமான் அவர்கள் பேசிய கருத்துக்களை, சீமான் அவர்கள் போராடிய போராட்டங்களை நீங்க இந்த மக்கள்கிட்ட காமிச்சிருப்பீங்களா? நாம் தமிழர் கட்சி 4 லட்சம் யூனிட் ரத்தம் இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரத்த தானம் செஞ்சிருக்கு. இது வரைக்கும் உறுதிப்படை கொடுத்துருக்கு. அதை எந்த ஊடகமாவது காமிச்சிருக்கிறீங்களா? அதை பேசியிருக்கிறீங்களா? இவ்வளவு கொடுத்துருக்காங்க. பல லட்சக்கணக்கான பனை விதைகளை இந்த நிலத்துல நட்டு இருக்குது. அது குறித்து யாராவது பேசியிருக்கிறீங்களா? இதெல்லாம் குறித்து யாராவது பேசி விவாதம் வைக்கிறீங்களா? இதெல்லாம் பாசிபிளாங்க அப்படின்னு யாராவது பேசியிருக்கிறீங்களா? கல்லு கடையை திறப்பேன்னு சீமான் சொல்றாருங்க. இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? அத்தனை நல்லதா கெட்டதா என்னைக்காவது ஒரு விவாதம் வைக்கிறீங்களா? சீமானனுடைய பேசுபொருளாக்கி என்னைக்காவது ஒரு விவாதம் வைக்கிறீங்களா? எதுவும் இல்லை. உங்களுடைய அற்ப டிஆர்பிக்காக விஜய் வந்தாரு, விஜய் போனாரு, விஜய் அடுத்து தனுஷ். இப்ப தனுஷ் தூக்க ஆரம்பிச்சிட்டீங்க. தனுஷ் கட்சி ஆரம்பிக்க போறாரு, தனுஷ் வந்து வந்துட்டாரு, தனுஷ் வந்து இப்ப இப்படி பேசுறாரு, தனுஷ் அப்படி பேசுறாரு. ஊடகங்கள் ஜனநாயகத்துல 4ஆம் தூண் நம்பப்படுது. நீங்க என்ன சொன்னாலும் உண்மையா இருக்கும்னு மக்கள் நம்புறாங்க. நீங்க உண்மையை பேசுங்க, அதன் பிறகு உங்களிடத்துல பேசலாம். நன்றி.